வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம், மடிப்பக்கம் வந்திருக்கோம். அதாவது சென்னையில் தான் இருக்கோம். இன்றைக்கி இங்கே எதுக்காக வந்துருக்கோன்னா, இங்கே ஒரு அருமையான ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறது சொல்லி கேட்டு தெரிஞ்சு வந்திருக்கோம். அதுவும் பர்டிகுலராக இந்த தேங்காய் பர்ஃபி. இந்த தேங்காய் பர்ஃபிங்கிறது வந்து ஆல் டைம் ஃபேவரட். எந்த காலத்தில் ஆரம்பிச்சுன்னே தெரியாத கல் தோண்டி மண் தோண்டா காலத்துங்கிற மாதிரி தேங்காய் எப்போ ஆரம்பிச்சதோ அப்போலேருந்து தேங்காய் பர்ஃபி இருக்குது. தேங்காய் பர்ஃபி பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, அந்த தேங்காயோட அளவு எப்படி இருக்கணும், சர்க்கரையோட அளவு என்ன, அந்த சர்க்கரையோட குக் பண்ணுற பக்குவம் என்ன மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயம் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம்னா திரு சிவராமன் சார் தான் மீட் பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? ரொம்ப சௌக்கியம். ரொம்ப சந்தோஷம். நிறைய ரெசிபி நம்ம பார்த்துட்டு வரோம். அது தொடர்ந்து இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி, நான் உங்ககிட்ட கேட்ட ரெசிபி இந்த தேங்காய் பர்ஃபி. இந்த தேங்காய் பர்ஃபி பர்டிகுலராக எல்லாரும் நிறைய பேர் எல்லார் வீட்லேயும் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பண்ணுற தேங்காய் பர்ஃபிக்கு என்ன இம்பார்ட்டன்ட், அதாவது என்ன முக்கியத்துவம் கேட்குறேன். ரெண்டு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு தேங்காய், சர்க்கரை, நெய் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து மொத்தமாக கலக்கிற மெத்தட் ஒன்று இருக்குது. ரெண்டாவது மெத்தட் ஃபஸ்ட்டு சர்க்கரையை நல்லா டபுள் ஸ்ட்ரிங் பதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் கலக்கிற பதம் இருக்குது. முதல் பதத்தில் தேங்காய் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிடும், டெக்ஸ்டர் நல்லா இருக்காது, பட் டேஸ்ட் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். ரெண்டாவது விஷயத்தில் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம சர்க்கரையை பாகு எடுத்துறதுனால தேங்காய் வேகிற டைம் கம்மியாகிறதுனால இந்த கொஞ்சம் ஒயிட்டாக நல்லா அழகாக கிடைக்கும். இதுதான் ஹோட்டல்லையும் ஸ்வீட் கடைலையும் பண்ணுற மெத்தடா, இல்லை அவங்க வேறு என்ன மெத்தட்? இதுதான் ஹோட்டலில் ஸ்வீட் கடையில் பண்ணுற மெத்தடு. வீட்டில் நார்மலாக என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு கலருவாங்க. மொத்தமாக போட்டு கலரும் போது தேங்காய் அதிகமாக வேகும். தேங்காய் அதிகமாக வேக அது தேங்காயோட கலர் ப்ரௌனாக மாறும். இந்த தேங்காய் பர்ஃபி நீங்கள் பண்ணி முடிச்ச பிறகு எத்தனை நாள் வச்சு சாப்பிட்லாம், அது ஸ்டோர் பண்ணுற பக்கம் எப்படி இருக்கும்? 1 வீக் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ 1 வீக் வரையும் நீங்கள் வச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி நிறைய பேர் இந்த வெள்ளை சர்க்கரை அவாய்ட் பண்ணுறாங்க. ஆமாம். இந்த வெள்ளை சர்க்கரைக்கு பதில் இந்த நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாமா? பண்ணலாம். நாட்டு சர்க்கரை பண்ணலாம். அதுக்கு அளவு இன்னும் கம்மியாகும். அதில் ஸ்வீட் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் நீங்கள் நாட்டு சர்க்கரை 2க்கு 1 போட்டால் போதும். அண்டு டெக்ஸ்டரும் கொஞ்சம் இதாக இருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டும் டிஃப்ரென்ஸ் வரும். ஆனால் இதே மெத்தடில் பண்ணலாம். இதே மெத்தடில் பண்ணலாம். இல்லை ஸ்லைட்லி சேஞ்சஸ் என்ன இருக்காது? அதில் நிறைய சேஞ்சஸ்க்கு உங்களுக்கு தெரியும். அது இது கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும், அது கொஞ்சம் ஸ்மூத்தாக மாதிரி இருக்கும், சாஃப்ட்னஸ். ஓகே. சுகரும் கோகோனட்டோட ரேஷியோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. சின்ன குவான்டிட்டிலேருந்து பெரிய குவான்டிட்டி வரையும் இமீடியட்டாக பண்ணலாம், டக்கன் பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம். ஓகே. அதுதான் என்னோட சிறப்பு. தேங்காய் பர்ஃபி நிறைய பேர் என்ன பண்ணுன்னா, இன்றைக்கி இந்த கொப்பரை தேங்காய் வச்சு பண்ணுறாங்க. கரெக்ட். இந்த கொப்பரை தேங்காய் வச்சு பண்ணும்போது அந்த தேங்காய் பர்ஃபியோட டேஸ்ட் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. நல்லா ஏன்னா கொப்பரை தேங்காய் ஆல்ரெடி ஆயில் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஆயில் ஸ்மெல் தான் டாமினேட் பண்ணுறது தவிர நல்லா இருக்காது. ஓகே. இந்த டெசிகேட்டட் கோகோனட், ட்ரை கோகோனட், இந்த தூள் அதுவும் இல்லை. ஏன்னா இந்த தேங்காயில் இருக்கிற அந்த தேங்காய் பால் சேர்ந்தால் தான் அந்த வாசனையும் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த தேங்காய் பர்ஃபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்துலாமே? ஓகே. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் 2 கப் தேங்காய் எடுத்துருக்கோம். 2 கப் தேங்காய்க்கு 1.5 கப் சர்க்கரை எடுத்துருக்கோம். ஒரு 150 ml நெய் எடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க விருப்பப்படுறவங்க ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஓகே. அதாவது நீங்கள் 2 கப்பு தேங்காய் சொன்னீங்க, 1.5 கப்பு சர்க்கரை. இது கரெக்டான அளவாக இருக்குமா, இல்லை இன்கேஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க அந்த டைமில் இந்த சர்க்கரை அளவு கரெக்டான அளவாக இருக்கும். சுகர் அதிகமாக வேணும்னு ஆசைப்படுறவங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகே. சரி, இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான பொருட்கள்னு பார்த்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். ஆமாம். ஓகே. இப்போ சர்க்கரை போட ஆரம்பிச்சலாமா? போடலாமே. சூப்பர். முதல் கப்பு, திருப்பியும் மீதி ஒரு பாதி கப். சரி, ஓகே. 3/4 கிலோ திட்டத்துக்கு சர்க்கரை போட்டிருக்கேன். அது ஒரு 400 கிராம் தண்ணி ஊற்றிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சர்க்கரை நனைஞ்சி கரெக்டாக தண்ணி அந்த சர்க்கரை நனைகிற மட்டத்து அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். சூப்பர். இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சுட்டு பாகு பதம் பார்த்துடலாம். சரி, ஓகே. இந்த பாவுக்கு என்ன மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் முக்கியமாக? டபுள் கம்பிம்பாங்க. ஓகே. டபுள் ஸ்ட்ரிங் அந்த பதத்தில் ஒத்த கம்பி தாண்டி நல்லா ஒரு டைட்டாகிற பதத்தில் நீங்கள் தேங்காயை போட்டிங்கன்னா திருப்பி லூஸ் ஆகிடும். ஓகே. நீங்கள் லூஸாக போட்டிங்கன்னா மேலே தெரிக்கும். ஓகே. சரி, டைட்டாகிற பக்குவத்தில் நீங்கள் தேங்காயை போடுங்க, திருப்பி லூஸாகவும் திருப்பி நம்ம கலர். சரி, ஓகே. டன். சுகர் நல்லா டிசால்வ் ஆகிடுது. சார் நீங்கள் கலந்து இருக்கணும் அவசியம் இல்லை. ஓகே. நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நல்லா இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் போட்டால் போதும். இப்போ டபுள் கம்பி பதம் வந்துடுது. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், நீங்கள் கையில் தொடர்த்து ரொம்ப சூடாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஓகே, இந்த கடைசி ஸ்டிங் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். கடைசி ஸ்டிங் அப்படியே நின்று விழும். ஓகே.
ஆமாம் அந்த கம்பி பதம் அப்படியே இறங்குது மெலிசா எல்லாம் இறங்கி லாஸ்ட் டாப் இறங்கும் போது அப்படி நின்றுடும். ஓகே ஸ்டாப் பண்ணி அப்புறம் இறங்கும். ஓகே இந்த மாதிரி தான் பார்க்கணும். இதான் பார்க்கணும். சரி நீ தொட்டும் பார்க்கலாம். இப்போ நாங்கள் சூடு தாங்கன்னா தொட்டு பார்த்து இப்படி எடுத்திங்கன்னா டபுள் தெரியும். ரைட். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் சார்? தேங்காயை போட்டுருங்க. தேங்காய் நெய்யும் ஒன்றா போகலாம். அந்த சுகர் சிரப்போட பக்கம் தான் ரொம்ப முக்கியம் ரைட்டா? ஆமாம். ஓகே. இல்லை கொஞ்சம் முன்னாடி போட்டாலும் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் நிறைய வாட்டி கலர் மாதிரி இருக்கும், மேலே தெரிக்கும். ஓகே. ஸோ இது வந்து தெரிக்கவே தெரியாது. தெரிக்காமல் சேஃப்டியாக போடலாம். இப்படி பண்ணலாம். சரி ஓகே. அடுத்தது நெய். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் சார்? கலர்ட்டே இருக்க வேண்டியதான் சார். ஓகே. இறக்கிறதுக்கு முன்னாடி ஏலக்காய் போட்டு நாங்கள் இறக்குவோம். ஏலக்காய் அது விருப்பம் இல்லாதவங்க போடணும் அவசியம். சரி ஓகே. இப்போது இந்த தேங்காய் நீங்கள் போட்ட பிறகு வந்து குக் பண்ணுற பக்கம் எப்படி இருக்கணும்? ஹை ஃப்ளேமில் இருக்கணுமா? ஸ்டவ்வோட ஃப்ளேம் பக்கம்? இல்லை மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் பண்ணிட்டு வந்தால் போகிறோம். ஹை ஃப்ளேமில் விட்டால் உடனே கட்டி ஆகிடும். உங்களுக்கு வந்து சரியான பதம் தெரியாது. ஓகே. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிட்டுருங்க. தேங்காய் போட்டோடனே என்னென்னா அந்த திக்காக இருந்த சுகர் சிரப் வந்து தின்னாயிடும், டைல்யூட் ஆகிடும். ஓகே. ஸோ தேங்காயில் இருக்கிற பால் வந்து அதில் டைல்யூட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு இப்போ என்ன தெரிக்காது. ஆனால் இந்த தெரிக்கிறது நின்று ஓகே கை வந்து டைட்டாக பக்குவத்தில் வந்து எடுத்து கொடுத்துருவோம். சரி நல்லா. இதுக்கு இன்னொரு பக்கம் என்னென்னா வந்து சென்டரில் மட்டும் நல்லா ஒயிட்டாக அப்படி புஷ்னு வரும். ஓகே. அதுதான் பக்கம். இப்போ 3/4 பக்கம் வந்துச்சு. பபுள்ஸ் வந்து சின்ன சின்ன பபுள்ஸாக வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பபுள்ஸாக ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே. 75% 80% குக் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ நீ என்ன பண்ணீங்க, ஒரு ட்ரே எடுத்து ஆயிலோ இல்லை நெய்யோ எடுத்து கிரீஸ் பண்ணி வச்சுருங்க. சரி. அந்த எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருங்க. இந்த கீ போதுமா? இந்த கீ போடும், கொஞ்சமாக போடும். ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கீங்களா? ஏற்கனவே நான் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்காக இப்படி பண்ணுறாங்க, என்ன காரணம்? தட்டில் ஒட்டாமல் வரும். ரைட். எதுக்காகனா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பொருளை வந்து நீங்கள் வாங்கி அதை இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணி எடுக்கும்போது அதை கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் குக் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணும்போது நல்லா வந்தால் தான் அது உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும். ரைட்டுங்களா? கண்டிப்பாக. நல்ல விஷயம். நார்மலாக தேங்காய் பருப்பு வந்து எப்போதுமே ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணும்போது பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகே. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணால் போகிறோம். கரெக்டாக ஃபாலோ ஃபஸ்ட்டு பண்ணும்போது பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகே. கொஞ்சம் அந்த சுகர் சிரப்பு ரொம்ப திக்காகிடுச்சு, அப்போ அந்த டைமில் அந்த தேங்காய் போட்டால் என்ன ஆகும்? ஒன்றாகாது. இன்னும் கொஞ்சம் ஈஸியாக, இன்னும் கொஞ்சம் குயிக்காக குக் ஆகும். உங்களுக்கு கலர் ரொம்ப டைட் ஆகிடும். ஓகே. 2 கம்மி பாதத்துக்கு மேலே 1.5 கம்மி பாதத்தில் கூட எடுக்கலாம். ஆனால் 2 கம்மி பாதம் தாண்டின உடனே இந்த சுகரில் கிறிஸ்டல் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. கிறிஸ்டல் ஆன உடனே இந்த தேங்காய் போடும்போது ஈவனாக மெல்ட் ஆகாது. நீங்கள் வந்து நிறையா கலரி மெல்ட் பண்ண வைக்கணும். ஓகே. ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி ஓவர் குக் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்ததுன்னா 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ தண்ணி விட்டுக்கலாம். அந்த பேக் டு நார்மல் வந்துடும். டைல்யூட் பண்ணிக்கலாம். ஓ நல்ல விஷயம், சூப்பர். இந்த பாருங்கள், இது பொங்க ஆரம்பிச்சிட்டு கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒயிட்டாக நோர மாதிரி மாற ஆரம்பிச்சு. அதாவது அந்த நெய்யில் ஃபஸ்ட்டு தேங்காய் பண்ண கொஞ்சம் லைட்டாக கலர் மாறின மாதிரி இருந்தது. அந்த சர்க்கரையும் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த லைட்டு அந்த ஆஃப் ஒயிட் மாதிரி கலர். ஆஃப் ஒயிட் கலர் தான். சூப்பர். கெட்டியாயிடுச்சு. இப்போ இந்த நோர வந்தோடனே கலரும் வந்து நல்லா ஒயிட் ஆகிடும். ஓகே. ஒயிட்டாக வந்து இப்போ கொட்ட டைம் வந்துடுச்சு. கையும் வந்து டைட் ஆகிடும். ஓகே. கை லூஸாக நல்லா டைட் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணும்போது டைட் தெரியும். கைக்கு வந்து அது இது தெரியும். ஓகே. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. இப்போ இந்த ரெடி ஆனதை கொஞ்சம் காமிக்கிறீங்களா? ஏன்னா என்ன மாதிரி பக்குவத்தில் இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் வந்த பிறகு நம்ம ட்ரேல மாற்றுறோம். ட்ரேல மாற்றிடலாம். சரி ஓகே. இதை இன்கேஸ் கொஞ்சம் குக் பண்ணிவிட்டு நேரம் விட்டுட்டு அப்படி மாற்றினா கெட்டி ஆகிடுமா? சரியா வருமா? கெட்டி ஆகிடும். ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஹார்டாக இருக்கும். ஏலக்காய் தூள் ஆப்ஷனல் தான். ஓகே. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஓகே. அவ்வளோதான் இல்லை? ஆமாம். மொத்தத்தையும் மாற்றிட்டிங்கன்னா ஓகே நம்ம சமம் பண்ணிடலாம். ஓகே. இப்போ நம்ம பண்ணியிருக்க குவான்டிட்டி வந்து எத்தனை பீசஸ் வந்து இந்த பர்ஃபி வரும், தேங்காய் பர்ஃபி? நார்மலாக வீட்டில் கொடுக்குற பீஸ் மாதிரி போட்டிங்கன்னா ஒரு 60 பீசஸ் வரும் சார். 1.5 to 1.75 கிலோகிராம் இருக்கும் அது. ஓகே. இப்போ நம்ம பிளேட் பண்ணியாச்சு. பிளேட் பண்ண உடனே எல்லாத்தையும் சமமாக ஒரு கரண்டி வச்சு தட்டி விட்டோம்னா சமமாகும். இது வந்து சர்ஃபேஸ் சமம் பண்ணிட்டோம். சரி. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா கட் பண்ணிடலாம். ஓகே. அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். சூடோட கட் பண்ணால் வந்து சரியாக வரும். ஓட்டிக்கும். ஆமாம், கண்டிப்பாக ஓட்டிக்கும். அதனால் சூடு ஆறணும். ஓகே. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் டைம் விட்ட பிறகு அப்போ கட் பண்ணுறோம். கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ண சொல்லி உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். நீங்கள் குக் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அந்த லைட்டாக அந்த டைட்டான பக்குவம் வந்துருக்கு. டைட்டான சூப்பர். கொஞ்சம் ஆனால் சூடாக இருக்குது. அப்படியே கட் பண்ணலாமா? ஆமாம், கொஞ்சம் சூடான பிறகு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வராது. ஓகே.
கண்ணாப்பின்னு உடையும். அதனால கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்க பக்கத்துலேயே கட் பண்ணிக்கிறோம். சூப்பர், நல்ல விஷயம். பசங்க ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுற ஸ்கேல் தான் யூஸ் பண்ணிருக்கோம், 1 ஃபுட் ஸ்கூலு. சரி, ஓகே. இந்த 1 ஃபுட் ஸ்கேலில் வந்து 1.5 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சு நான் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து சின்ன சைஸாக பெரிய சைஸாக வேணால் அதுக்கு இந்த மாதிரி கட். ஸோ நம்ம கட் பண்ணும்போது அந்த சைஸஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் கையில் கட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகே. இப்போ வீட்டுக்கு பண்ணணும்னா பண்ணலாம். நாங்கள் கமிஷனாக பண்ணுறோம், ஒரு கல்யாணத்துக்கு ஒரு சீர் வைக்கிறதுக்கு பண்ணும்போது பர்ஃபியும் ஒரே சைஸ் தந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஷோவாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் அந்த வண்டி வந்து தள்ளிட்டு வருவாங்க பார்த்தீங்களா? அந்த தேங்காய் பர்ஃபி, கமரக்கட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று இருக்குமே, என்னது, சோன்பப்டி. இதெல்லாம் வந்து எல்லா டைம் ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸ். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏஜ் வயசே கிடையாது. ஆமாம். இன்னும் வந்து மலரும் நினைவுகள் தான். இப்போ வந்து லென்ஸில் நம்ம கோடு போட்டோம், ஈக்குவலான கோடு போட்டோம். ஓகே. இப்போ விரத்தில் போடுறோம். சைடு இப்போ இந்த சைடில் போடுறீங்க? இந்த சைடில். ஓகே. கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும்போது மாதிரி கட் பண்ணது பெஸ்ட்டு. ஈஸியாக கட் பண்ண முடியும். ஈஸியாக கட் பண்ணணும். இல்லைனா வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சுன்னா வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் சைஸும் வராது, கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஆமாம். ஓகே. ஈக்குவலாக நம்ம பீசஸ்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம். ரைட். இப்போ வந்து தனித்தனியாக எடுத்துகிட்டு நம்ம அடிக்கலாம். சரி, ஓகே. பாருங்க, பர்ஃபி ரெடி. சூடாக இருக்குது, நல்ல சூடாக. ஃபஸ்ட் டைம் சூடாக சாப்பிட போகிறேன். நார்மலாக வந்து நம்ம வீட்டில் பண்ணாலும் இந்த சூடு ஆறுனப்புக்கு தான் எடுத்து நம்ம வீட்டில் சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து சூடாக சாப்பிட்றோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த சக்கரோட தன்மை அதிகமாக இருக்கா, கம்மியாக இருக்கா, கரெக்டாக அந்த அந்த சாஃப்ட்னஸ் இருக்கா, இல்லை ஹார்டாக இருக்கான்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சாப்பிட்டு தருவோம் சார். சூப்பர். அந்த தேங்காய் சாப்பிடும்போது அந்த சாஃப்ட்னஸ் இருக்குது. சாஃப்ட்னஸ்னால் அந்த நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் திருவண்ணு அந்த மாதிரி இல்லை, அந்த குக் பண்ணப்பா இருக்குது, அது வர பக்குவம் நல்லா சூப்பராக இருந்திருக்கு. ரியலி ரியலி வெரி நைஸ். சில பேர் வந்து தேங்காய் அரைச்சி கூட போடுவாங்க. இன்னும் வந்து ரொம்ப நரநரன்னு சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு வந்து ரொம்ப நரநரன்னு இல்லாமல் பிடிக்கும். ஸோ நரநரன்னு இல்லாமல் பிடிக்கிற உங்களோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. நைஸ் நைஸ் நைஸ். அவங்க வேணால் மிக்ஸில் அரைச்சி போட்டுக்கலாம். இந்த மெத்தட் கண்டிப்பாக ஐம் ஷூர் டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ரியலி ரியலி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். சின்ன வயசில் சாப்பிட்ற அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இப்போ சாப்பிட எனக்கு கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தான் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு பண்ணலாம். அப்படி பண்ண முடியாதவங்க கண்டிப்பாக சேரை கான்டாக்ட் பண்ணலாம். கமலம் 7397373737 இன்னொரு நம்பர் தரேன், 9840434233. இந்த 2 நம்பரில் கான்டாக்ட் பண்ணாங்க. ஓகே, நல்ல விஷயம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான இந்த தேங்காய் பர்ஃபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அழகாக சொல்லி கொடுத்துறாங்க. ஒன்ஸ் மோர் அகைன் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்தை ஒதுக்கி அழகாக இந்த ரெசிபி எப்படி பண்ணு சொல்லி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி. நன்றி சார், நன்றி. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.